வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல சீமான் அண்ணனின் தேர்தல் அறிக்கை, மொத்த தேர்தல் அறிக்கையும் நாம் இந்த வீடியோல வாசிக்க போறோம். அது போல இந்த தேர்தல் அறிக்கை யார் யாரு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த பாத்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள் அந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் ஒரு கட்சி ஆரம்பிச்ச நாட்கள் இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் தான். அதை அப்படியே ஒரு புஸ்தமா போட்டு நம்மளுக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா படிக்கிறேன். இது எது உங்களுக்கு சிறப்பான தேர்தல் அறிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அப்படின்னு சொல்றதாகட்டும், அப்புறம் அனைவருக்கும் குடிநீர் மருத்துவம் இலவசம் அப்படின்னு சொல்றதாகட்டும், இது எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கையில வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா தேர்தல் அறிக்கை மாதிரி எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா, இது இலவசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரில இதுல எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் மக்களுக்குள்ள நெருக்கமான தேர்தல் அறிக்கை தான் அவர் கொடுத்திருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கை ஒன்னா படிக்கிறேன், நீங்க பாருங்களேன். தேர்தல் அறிக்கை நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் 40 மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இதை என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 5 மாவட்டங்களா இணைக்க போறாரு. 5 மாவட்டங்களா இணைக்க போறாருன்னா 5 மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போறாரு. அது என்னென்ன மாதிரி முன்னுரிமைன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது சென்னை. சென்னை என்ன முன்னுரிமை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப தலைநகரம். அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம், தொழிலை வச்சு பண்றக்கூடிய இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு தலைநகரமா சென்னை அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா ரெண்டாவதா பாத்தீங்கன்னா திருச்சி. திருச்சி நிர்வாக தலைநகரம் அப்படின்னு அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்வாக தலைநகரம்னா மொத்த டீமும் நிர்வாகமா சென்னை தான் இருக்கும். அங்கதான் நாடாளுமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா மூன்றாவது மதுரை. மொழி பண்பாடு, மொழி தமிழ் சங்கம் வைத்து மொழி வளர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை தான். அது ஞாபகப்படுத்தும் வண்ணமாக மொழி பண்பாடு முக்கியமா இருக்கக்கூடிய மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காங்க மூணாவது தலைநகரமா. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோவை. கோவை தொழில் மற்றும் வணிகம், அதாவது தொழிற்சாலைகள் அதிகமாகவும் அல்லது தொழிற்பேட்டைகள் அதிகமாகவும், அப்புறம் வணிகம் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய தளமாகவும் பாத்தீங்கன்னா கோவை அதிகமா ஆல்ரெடி அது சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அதையே ஒரு தலைநகரமா வைத்து அதிலிருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழங்கியிருக்காரு இந்த நியூஸ்ல. அடுத்ததா ஐந்தாவதா கன்னியாகுமரி. மெய்யியல் அண்ட் தமிழ், தமிழ் அண்ட் மெய்யியல் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் கிட்டத்தட்ட ஏன் அங்க கன்னியாகுமரி தமிழ் மெய்யியல் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா உங்களுக்கு பழம்பெரும் ஐயா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஐயா. அவர் தான் அங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முக்கியமான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட மைண்ட் ஆட்டில் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ அது நீங்க டிக் பண்ணிக்காங்க. ஓகே, இது ஒரு தேர்தல் அறிக்கை. இரண்டாவதா ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லிக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு தனி தொகுதிகள் போராடி பெறப்படும். அதாவது பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி ஆணுக்கு பெண் சமம். அதாவது இதை நிரூபிச்சு காட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கும் வண்ணமாக 117 ஆண்களும் 117 பெண்களும் ஆணும் பெண்ணும் சமம் இல்ல, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க. அதுல உண்மையிலேயே சாதனையாளர் சீமான் தான். அந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல. இது நம்மளுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி பங்கீட்டுல ஆண்களுக்கு முக்கியமா அதிக இடங்கள் கொடுப்பாங்க, பெண்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிற இடமா பார்த்து கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த வீட்டுல ஆணா நிக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ ஊழல் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பதவி பெண்ணுக்கு கொடுத்து அதே இடத்துல நிக்க வைப்பாங்க, அதே குடும்பங்கள் தான் நிக்க வைப்பாங்க. ஆனா அண்ணா அப்படி சொல்லல, எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாங்குவோம். எப்படியும் தொகுதிகள் போராடியாவது வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு. சரி, மூணாவதா என்ன தொகுதின்னு என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா, 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி பெற மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது எந்த வகையில ஒரு சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் முரணா இருக்கு. முரணான்னா எனக்கு முரணா இல்ல, மொத்தமாவே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னா நீங்க எந்த மாதிரி நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. இது சரிப்பட்டு வருமா வராதுன்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எனக்கே கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அடுத்து 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை மக்களே தேர்வு செய்ய அரசியல் அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். குடியரசுத் தலைவர் வந்து மக்களே வந்து தேர்வு செய்யணும். அப்படி ஒரு அரசியலமைப்பு வந்து நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு பண்றதுக்கு நாங்க வந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் இதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு வச்சுக்கோங்களேன். 3 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்குள் ஓடும் ரயில்களின் நிர்வாகத்தை அரசியலமைப்பு திருத்தத்துடன் கையகப்படுத்துவோம். அதாவது இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்கள்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் தமிழுக்கு நிகராக ஆங்கிலத்துக்கும் அதிகமாக இந்தி வந்து எழுத்துக்களையும் பேச்சு மொழியும் நான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை நீங்க ஏறிட்டீங்கன்னாவே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் போறாம ஹிந்தி தான். நீங்க தமிழ் எல்லாம் அதிகமா அங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது, அவனுக்கு தெரியாது. அங்க உள்ள உட்காந்துருக்க முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா டிடிஆர் முதல் கொண்டு இந்த டிக்கெட் வாங்குறவங்க பிடிக்கிறவங்க நம்மள வழி அனுப்புறவங்க ஏத்து விடுறவங்க எல்லாருமே ஹிந்தி தான், வேற யாருமே அங்க கிடையாது. கிட்டத்தட்ட தமிழ் வந்து 100ல ஒரு 2 பேர் 5 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கையகப்படுத்தணும், அரசியலமைப்பு திருத்தத்துடன் கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் இதுல ஏதாவது முரண் இருந்தா நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்து 6வது என்ன சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான நியூஸ் தமிழக மக்களுக்கு. இதை தாண்டி வேற நியூஸ் வந்து வேற யாரும் சொல்லுவாங்களான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா படிப்படியாக ஓராண்டுக்குள் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்படும். படிப்படியா ஒரு ஆண்டுக்குள்ள வந்து எல்லா மதுக்கடையும் கிட்டத்தட்ட நாங்க மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மதுக்கடைகள் வந்து எவ்வளவு சீரழிகிறாங்க உங்களுக்கே தெரியும். வேற எந்த கட்சி வந்தாலும் மதுக்கடைகளை மூட போறது கிடையாது. அண்ணன் வந்து உடனே வந்தோடனே மூடுனாலாம் சொல்ல, 1 வருஷம் மதுக்கடைகள் படிப்படியா குறைஞ்சு மதுவே இல்லாத அந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6வதா அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஓகே. அடுத்து 7வது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சாதி ரீதியாலான இடஒதுக்கீடை ஒழித்து தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை. சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மிக முக்கியமா பேசக்கூடியது. அண்ணன் வந்து இது வந்து சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சாதி ரீதியிலான இடஒதுக்கீடுனா இப்ப எந்த கம்யூனிட்டி முன்னாடி இருக்குது எந்த கம்யூனிட்டி பின்னாடி இருக்குன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. அவங்களே ஒரு நம்பர் வச்சு சாதி இடஒதுக்கீடு கேட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னும் சாதி வேறியான கணக்கெடுப்பு எங்கேயுமே எடுக்கல. சரி, ஓகே, இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எடுத்திருக்காங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. இப்ப எடுக்கணும்னு ஏன் ஆளா பறக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரங்க இவ்வளவு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், இவங்க அதிகமா இருக்காங்க, அதனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக இடம் கொடுக்கணும். எல்லா இடங்களையும், அதாவது என்ன சொல்றது, ஒரு வேலையிலும் சரி மற்ற நிர்வாகத்திலும் சரி அல்லது வந்து ப்ரமோஷன்லையும் சரி இந்த மாதிரி வந்து அதிகமான இடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க தொடர்ந்து போராடிட்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. இப்ப அது போல சாதி ரீதியிலான அடிப்படைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன தமிழர்கள் இல்லைன்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை தாண்டி வேற மொழி பேச தெரியாத ஆட்கள் எல்லாருமே தமிழர்கள். தமிழ் மொழியை தாண்டி உங்களுக்கு பர்சனல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாயுடு, ரெட்டியாரு, செட்டியாரு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் தெலுங்கு வந்து பேசுவாங்க. சில பேர் கன்னடம் பேசுற செட்டியார்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அருந்ததியர்களோட தெலுங்கு பேச அருந்ததியர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழர்கள், இவங்க பார்வையில வந்து அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சாதி ரீதியிலான முன்னுரிமை நம்ம கொடுக்க கூடாது. தமிழ் மட்டும் பேசக்கூடிய முன்னுரிமையாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பறையர், குறவர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாடார், தேவர், இந்த மாதிரி முக்குளத்தோர், இந்த மாதிரி வந்து குறிப்பான ஒரு ஜாதிகள் வந்தா தமிழர்கள், தூயமான தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஆட்கள், இவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து எடுத்து சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதோ திருத்தம் பண்ணா கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்த 8வது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களின் கல்வி கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும். இது சூப்பரான நியூஸ், இதை வந்து நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுடைய முக்கியமான பிரச்சனை
பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாங்கின கல்வி கடனுக்கு வந்து இன்னுமே கட்ட முடியாம வட்டி கட்டிட்டு எத்தனையோ தாய்மார்கள் வந்து பெற்றோர்கள் ரொம்ப அல்லாடிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கப்படுது. அதெல்லாம் எந்த கட்சி வந்தாலும் தள்ளுபடி பண்ணோம். நாம் தமிழரும் அதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். இதுவரையிலும் பண்ணாதவங்களுக்கு முற்றிலும், அதாவது முற்றிலும் யாரும் சொல்லல, குறிப்பா முற்றிலும் சொல்றது எல்லாத்துக்குமே தள்ளுபடி அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம பார்க்கப்படுது. ஓகே, 9வது என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல்களில் வாக்களிப்பது கட்டாயமயமாக்கப்படும் அப்படின்னா தேர்தலில் வாக்களிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். தேர்தலில் வந்து நீங்க வந்து நான் வாக்களிக்கணும் விருப்பம் இல்லை, நான் போகல, எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னாலும் விட மாட்டாங்க. கட்டாயமா நீ தீர்ப்பளிச்சு ஆகணும். அடுத்து அப்பதான் உனக்கு வந்து அடுத்த கட்ட என்ன உனக்கு தேவையோ அது வந்து வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கிட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா வாக்களிச்சே தீரணும். உங்க பேர் அங்க இல்லைன்னா வேற ஏதோ ஸ்டெப் எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க சொல்ல வராங்க. அதனாலதான் நானும் சொல்ல வரேன். இதுல ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லாரும் வாக்களிக்கணும், அதுதான் கரெக்ட், தப்பு இல்லை. ஒரு 100 என்ன 65% வந்தாவே அது நிறைவுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க. 65% வரக்கூடாது, 100% வரணும். அப்பதான் வெற்றி தோல்வி யாருக்குன்னு சொல்லிட்டு நிரந்தரமா நம்மளுக்கு தெரியும். இப்ப என்னன்னா வேணும்னே பெற்ற பேரு எவனுக்கு வாக்களிச்சானே எல்லாம் கொள்ளையடிக்கிறவங்க தான், இவனுக்கு வாக்களிச்சா அவன் சொல்லிட்டு எவனுக்கு வாக்களிச்சா வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்காக சொல்லப்பட்டதா இது. அதனால இது நல்ல விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வாக்களிச்சாதான் ஒரு தீர்வு கிடைக்கும். பாதி பேர் மட்டும் வாக்களிச்சு பாதி பேருக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறது அது எந்த மாதிரி 60% எல்லாம் வாக்களிச்சிருக்காங்க, 55% வாக்களிச்சிருக்காங்க. ஏற்கனவே எடுத்து இப்ப கிறிஸ்டி எல்லாம் பாருங்களேன், எத்தனை பர்சன்ட் 50%, 55% இந்த மாதிரி எல்லாம் வாக்களிச்சு வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. இதுல முழுமையான வெற்றியான்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி தெரியல, இனிமேல் வரக்கூடிய ஆட்சியில் வந்து அனைவருக்கும் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 9வது அவங்க சொல்லியிருக்கிறது பேசப்படும்படியான பொருள். அடுத்து 10வது என்ன சொல்லிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசனுடைய பாடல் வந்து வாழ்வினிலே செம்மையை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் நானும் கேட்டிருக்கேன். சப்போஸ் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பாடல் என்னோட நினைவில் இல்லை. அந்த வாழ்வினில் செம்மையை அப்படின்னு ஒரு பாடல் வந்துதான் இனிமேல் தமிழ்தாய் வாழ்த்தா பாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீராறும் கடல் எடுத்த நிலமணந்த கிளியில் ஒழுகும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாடல் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து பாரதிதாசனுடைய பாடல் வந்து வாழ்வினில் செம்மையை அப்படின்னு அந்த பாட்டு தான் இனிமேல் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடனல் திருநாளும் அப்படின்னு அதுல வரும் பாத்தீங்களா, அந்த வார்டுக்காக தான் அவங்க தமிழர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, திராவிடம்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு இந்த பாரதிதாசன் பாடல போடுறாங்க. இது எத்தனை பேருக்கு சரின்னு வருதோ, எத்தனை பேருக்கு தவறுன்னு வருதோ இந்த கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இது எப்படி உங்களுக்கு ஒத்து வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது 11வது ஒரு பாடல், ஒரு வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமது ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. நம்மளுடைய, அதாவது சர்வாதிகார ஆட்சி முறை அப்படின்னாவே நீங்க குறிச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பானா ஒரு கொலை செஞ்சுட்டா அன்பான ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையா? அப்படிலாம் கிடையாது. சர்வாதிகாரம்னாவே என்ன தெரியுமா, நான் செய்யறதுதான் சட்டம், நான் செய்யறதா வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து அது சர்வாதிகாரம். நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் சர்வாதிகாரம். இதுல வந்து நான் முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமது ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான ஆட்சி முறை அப்படின்னு சொன்ன கரெக்ட். அதாவது வந்து அன்பான ஆட்சி முறைனா அன்பா நம்ம வந்து ஸ்டேட் பண்ணுவோம். எவங்கிட்ட கோவப்படுமோ அவங்ககிட்ட கோவப்படுவோம், எவங்கிட்ட வந்து அன்பா இருக்கணுமோ அவங்ககிட்ட அன்பா இருப்போம். அதுதான் கரெக்ட். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. சர்வாதிகாரம்னா ஹிட்லர் பண்ணார் பாத்தீங்களா, சர்வாதிகாரம் அந்த மாதிரியா, இல்ல வந்து சர்வாதிகாரம்னா எந்த மாதிரி ஆல்ரெடி நடந்துட்டு இருந்துச்சு இத்தனை பாலமா அந்த மாதிரி சர்வாதிகாரமா? இதெல்லாம் அவங்களே இருந்துட்டு போறாங்க, நீங்க ஏன் புதுசா வரீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க தோணுது இல்ல. மக்கள்கிட்ட அன்பாகி இருக்கிற ஆட்சி தான் நம்மளுக்கு தேவை. சர்வாதிகாரம் பண்றவங்க நம்மளுக்கு என்னைக்குமே ஆகாது. இதுல வந்து நான் ரொம்ப முரண்படுறேன். இது வந்து உங்களுக்கு எப்படி கருத்துன்னு சொல்லி நீங்க முரண்படுங்க. இல்ல ஒரு தனி மனிதனா நான் சொல்ல வரல. சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தையே வந்து அரசியலமைப்புக்குள்ள இருக்கவே கூடாது. அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, மக்களுக்கு பாதுகாக்க தான் நீங்க வரீங்க. நீங்க சர்வாதிகம் பண்றீங்கன்னா நீங்க தனியா பண்ணிக்கணும். இங்க வந்து அரசியல் கிட்ட வந்து பண்றது அது மாபெரும் தப்பு. இதுல நான் முரண்படுறேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நான் தான் தப்பான்னு சொல்லிட்டுனா திருத்திக்கிறேன். அடுத்தது 12வது இன்னொரு விஷயம், 15 லட்சத்திற்கு மேற்பட்ட படிக்காத இளைஞர் தலைமுறைக்கு அரசு வேலை வழங்கப்படும். என்னப்பா அது? எனக்கே இது குழப்பமா இருக்கு. அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொல்லிதான் நீங்க சொன்னீங்க. அது என்னது போய் 15 லட்சத்திற்கு மேல், அப்புறம் மீதி இருக்கிற ஆளுங்களை என்ன பண்றது? 15 லட்சத்துக்கு மேல்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எத்தனை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க. 6.5 கோடி பேருக்கு நீங்க ஆட்சி கொடுக்க முடியாது. அது என்ன 15 லட்சத்துக்கு மேல்? குடும்பத்தை எடுத்தீங்கன்னாவே 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க.
சரி 2.5 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து நீங்க இந்த 15 லட்சத்துக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற ஆளுங்களை கேட்க மாட்டாங்களா? என்னங்க சீமானன்னா, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவருக்கும் அரசு வேலை, நீங்க 15 லட்சத்துக்கு மேல கொடுத்தா மீதி ஆளுங்கெல்லாம் மறுபடியும் அதே மாதிரி தானா? இதே நிலைமை இருக்கிறதுக்கு நாங்க அங்கேயே இருக்கோமே, நாங்க இவ்வளவு தூரம் வரோம் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? இது எனக்கு கொஞ்சம் முரணாதான் இருக்கு. சரி, ஓகே, இவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் அனைவருக்கும் அரசு வேலை, அப்படி படித்தா படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை, மேடைக்கு மேடை முழங்கினது எல்லாமே இவங்க தான், வேற யாருமே கிடையாது. இவங்க தான் முழங்கினாங்க. ஆனா இந்த இதுல வந்து எனக்கு முரண் இருக்கு. எனக்கு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த படிக்காத இளைஞர்கள்னா அப்ப மீதி இருக்கிற ஆளுங்களை எங்க போறது? இளைஞர்களுக்கு வந்து 15 லட்சமா இருப்பாங்க. 6.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு 1 கோடி 2 கோடி பேராவது இளைஞர்கள் இருப்பாங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். படிக்காதவர்களுக்கு கால்நடை வளர்த்தல், பேணி காத்தல் உள்ளிட்ட அரசு வேலை. படிக்காதவர் அது எத்தனை பேருன்னு போடல, இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லலாம் போடலாம். மொத்தம் படிக்காதவர்களுக்கு அரசு வேலை, கால்நடை வளர்த்தல், பேணி காத்தல், அதை பராமரிக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த மாதிரி பராமரிக்கிறது, சாணி அள்ளுறது, அப்புறம் வந்து குப்பை கிடங்களை போடுறது, நெல் அள்ளுறது, நெல் விளை வைக்கிறது, இந்த மாதிரி அரசாங்கத்தில் விவசாய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அது பரவாயில்ல தான், தப்பெல்லாம் கிடையாது. இது வந்து உண்மையிலே நல்ல வேலை. இதை நான் ஆதரிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, படிக்காதவர்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் காட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த முதலாளி கூலி கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமே அந்த விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஒரு பொறுப்போட அங்க வந்து ஒரு கரெக்டான அதிகாரிகளை போட்டு, லஞ்சம் வாங்காதவன் நல்ல அதிகாரிகளை போட்டு விளைய வச்சு அந்த நெல்லை கொண்டாந்து சேமிச்சு வச்சு அந்த நெல்லுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து மக்களுக்கு வந்து தினமும் ஆகாரம் கிடைக்கிற எவ்வளவு கம்மியா கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நானும் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான செயல். இந்த செயலை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, 14வது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, குடிநீர் விற்பனை ஒழிக்கப்படும். சூப்பரான திட்டம். அனைவருக்கும் இலவசமாக குடிநீர் வழங்கப்படும். அதாவது குடிநீர் வந்து முற்றிலும் ஒழிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கெட்ட குடிநீர் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நல்ல குடிநீர் வந்து கொடுக்க போறாரு. இந்த அக்வாஃபினா, இந்த மினரல் வாட்டர் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இருக்காது, அந்த போத்தல்லாம் இருக்காது. இவர் வந்து தனியா வந்து தண்ணி எடுத்து சுத்திகரி பண்ணி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலவச குடிநீர், எல்லாத்துக்குமே இலவசமா தண்ணீர் கொடுத்தாருன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல, உண்மையிலே சொல்றேன். இது வந்து என்ன சொல்றது, அனைவருக்கும் குடிநீர் ரைட்டு தான், அது சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கறது எந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா இது வந்து சாத்தியம் இல்லையா? மத்த தண்ணிக்கேன் கம்பெனிக்காரனா விடுவானா அப்படின்னு யோசிச்சு பாருங்களா. எல்லாத்துக்கும் கிடைக்குமானா வாய்ப்பு இல்லை. ஆனா முக்கியமான நகரங்களுக்கு கூட முடியாதுதான். அனைவருக்கும் தண்ணி கொடுக்கறதுங்கிறது மக்கள், அதாவது இந்த தண்ணியே கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் தடுமாறுது. இவர் எந்த மாதிரி வந்து குடிநீர் தூய குடிநீர் ஃபில்டர் வாட்டர் பண்ணி தர போறாரு அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஆனா இருந்தாலும் இந்த இது வந்து எனக்கு வந்து ஒரு முரணா இருக்கு. உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 15வது என்ன சொல்லிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர், அமைச்சர்கள், MP, MLAக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும். அரசு மருத்துவமனையில எல்லாம் சிகிச்சை பெறணுமா? என்னப்பா அது? அவன் MLA, MP, அமைச்சர் ஆன உடனே அவங்ககிட்ட அவனே ஆஸ்திரி கட்டுற அளவுக்கு சம்பாதிச்சிருவான். அவன் எதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்திரியில் படுப்பான்? இது என்ன மாதிரி ஒரு கட்டமைப்புன்னு எனக்கு தெரியலையா? ஏன்னா அவனால சம்பாதிக்க முடியாதா? அதெல்லாம் சூப்பரா சம்பாதிச்சிருவாங்க. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நம்ம வந்து ஈஸியா வந்து அரசு மருத்துவமனை, நீ என்ன பண்ற, MLA போய் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் ஜிஹெச்ல படுத்துக்கடான்னு சொல்லி பாருங்க, அவனே சிரிப்பான். தலைவர் என்ன மெண்டல் ஆயிட்டாரா? ஏடா இவ்வளவு பணத்தை வச்சுட்டு போய் நான் அரசாங்க ஆஸ்பத்திரி படுத்து சாவறதுக்கா? என்ன அப்பல்லோ போவேன், இல்லை காவேரி போவேன், ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போவேன், இல்லைன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது அங்கே போவேன், நான் போய் எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவனே வந்து சிரிப்பான். அந்த மாதிரி இவனே புதுசாக பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டிடுவானே, இவனுக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறான். அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதோ உருட்டுக்கும் பார்க்கலாம், என்ன பண்றது. ஒரு 5 வருஷம் சம்பாதிக்கிற வரலாம் உருட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பெரிய ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களால நான் பார்க்க முடியாது. அப்புறம் இவன் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல் படுத்தானா இல்லையா, நீங்க நான் பேட் அடிச்சு பார்த்துட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அது சும்மா உருட்டா. சரி, இது உங்களுக்கு ஒரு வேளை நம்பலாம், அது வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க, அவ்வளவுதான். இது வந்து சூப்பரான ஐடியா. 16வதா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, இளநீர், நுங்கு, பதநீர் ஆகிய தேசிய குடிநீராக அறிவிக்கப்படும். இளநீர், நுங்கு, பதநீர் இது வந்து தேசிய குளிர்பானமாக அறிவிக்கப்படும். ரைட்டுண்ணா, இது வந்து உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் இளநீர், இன்னைக்கு ஒரு இளநீர் சிட்டிக்குள்ளே வாங்கினீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா. ஒரு இளநீர் வந்து 80 ரூபா 100 ரூபா. இது வந்து நீங்க நல்லதுதான், நல்ல உடம்புக்கு நல்லது, நம்ம என்ன வேணாலும் வாங்கி குடிக்கிறோம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை யோசனை பண்ணி பாருங்க. தேசிய பானம் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க அழிச்சிருவீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இதை மட்டுமே நீங்க
குடிக்கணும்னு சொன்னீங்கன்னா இவங்க இன்னும் விலை ஏற்றுவாங்க. அந்த விலை ஏற்றாத அளவுக்கு நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்களை அதிகமாக வளர்க்கணும், பனைமரங்கள் அதிகமாக வளர்க்கணும், அதிகமாக வந்து நம்ம வந்து முக்கியமான இந்த கரும்பு சாறு இதெல்லாம் வாங்கி குடிச்சா உடம்பு, தர்பூசணி இதெல்லாம் வாங்கி குடிச்சா நல்லது. முக்கவாசி எல்லாமே ஹைபிரிட்டா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எதுவுமே இங்கே ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. எல்லாரும் போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அதாவது வந்து போனீங்கன்னா இப்பெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே கலப்படம் தான், எல்லாத்துலயுமே கெமிக்கல் தான். நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஒரு சத்துக்கின்மைக்கு காரணம் நம்ம அன்றாட வெயிலுக்காக வாங்கி குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான். வருஷம் பூரா மாம்பழ சீசன் இல்லை. ஏன்னா ஒரு சில நாட்கள் மட்டும்தான் மாம்பழ சீசன், 1 மாதம் மட்டும் 2 மாதம் மட்டும்தான். ஆனா வருஷம் பூரா உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல மாம்பழம் போட்டு கொடுக்குறான்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க பாருங்களேன். சரி, ஓகே. அடுத்ததா 17வது என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மை அரசு பணியாக அறிவித்து உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, வேளாண்மை அரசு பணியாக அறிவித்து, வேளாண்மை துறையை வந்து அரசு பணியா அறிவிச்சுட்டு உழவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றுவோம். விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களை எல்லாத்தையும் வந்து வேளாண்மை பண்ணையில வேலைக்கு வச்சு அவங்கள அரசு ஊழியர்களா மாத்துறது. இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சீமானனோட திட்டங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உழவர்களுக்கு சரியான வந்து ஒரு ஊதியம் கிடைக்கிறது இல்ல. உழவர்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விளை வச்ச முதலுக்கே வந்து நஷ்டம் ஏற்படுற மாதிரி பண்றாங்க. பார்த்திருப்பீங்க, நெல்லு மூட்டைக்கு மூடுறதுக்கு சாக்கு இல்லாம மலையில் நனைய விட்டு அது இவ்வளவு பெரிய நெல்லா முளைச்சிருந்ததால நீங்க பாத்துருப்பீங்க. அது கட்டடம் கட்டுறது கூட வழி இல்லாம இருக்காங்க. நான் டாஸ்மார்க் இங்க ஏசி பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுமான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது நல்ல விஷயம் தான். உழவர்களுக்கு வந்து நீங்க அரசாங்க வேலை கொடுக்கணும், அது விவசாய பண்ணையில கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட நல்ல விஷயம் தான். அது போல எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து 18வதா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு இலவசம் கொடுக்குற மாதிரி தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய திட்டமே என்ன, யாருக்கும் இலவசம் கொடுக்க கூடாது, யாருக்கும் உதவி பணம் கொடுக்க கூடாதுங்கிறது. நீங்க ஏன் இந்த மாதிரி திட்டத்தை அறிவிக்கணும்? இல்ல விவசாயிகளுக்கு 60 வயசுக்கு மேல ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, அப்ப 60 வயசுக்கு மேல இவங்களும் தான் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. இந்த ஓய்வூதியத்துக்கு அந்த ஊதியத்துக்கு என்ன டிஃபரெண்ட்? அதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க விவசாயம்னு சொல்றீங்க, அவங்களும் முதியோர்கள் சொல்றாங்க, அவ்வளவுதானே. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து உங்க பாஷையில சொல்ல போனோம்னா, இது வந்து ஒரு இலவசம். இலவசத்துக்கு எதிராக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இமீடியட்டா உங்களுக்கு விருப்பம் தான். ஓகே, விவசாயிகளுக்கு அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க முதியோர்கள் போட்டாங்க. இவங்க முதியோர்கள் போட்டா மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள் மாத்தி விட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து இந்த 18 தேர்தல் வாக்குறுதியில வந்து இன்னும் நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தினுடைய தரம் உயர்த்தப்படும், அடுத்து ஹாஸ்பிட்டலோட தரம் உயர்த்தப்படும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க வந்து இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 18 வாக்குறுதிகள், இதுல ஏதாவது உங்களுக்கு முரண் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அல்ல ஓகே, இதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது, சீமானன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வாக்குறுதிகளை நீங்க ஏத்துக்காங்க. ஆனா எனக்கு வந்து இதுல வந்து ஒரு 2-3 மட்டும் தான் முரணா இருந்துச்சா தவிர மீதி எல்லாமே ஓகே தான், டிக் அடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சீமானனுக்கு வாக்களிக்கிறோமா வேண்டாமா நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல தரமான அரசியல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீமானனுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மன திருப்தியோ இங்கேயோ அங்க நீங்க வாக்களிச்சுக்காங்க. டிஎம்கேக்கு வாக்களிச்சாலும் சரி, ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சாலும் சரி, தாவேகாக்கு வாக்களிச்சாலும் சரி, நாம் தமிழருக்கு வாக்களிச்சாலும் சரி, உங்களோட விருப்பம், உங்களோட உரிமை, உங்களுக்காக உங்க ஓட்டுரிமையை யாருக்காகவும் எவனுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்க ஓட்டை நீங்க போடுங்க, தரமான அளப்பத்து போடுங்க. அடுத்த 5 வருஷம் நாம அவங்க கீழே தான் நம்ம இருக்கணும். நன்றி, வணக்கம்.